வரதட்சணை, பணத்துக்காக கல்யாணம் பண்ணுற கூட்டம் இப்போ வரைக்கும் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு பெரிய மரணம் ஏற்பட்டது இந்த பணம் தான். எத்தனையோ கோடி அவங்க வச்சுருந்தாலும் கூட இன்னும் பணத்தை வாங்கி ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் அந்த பணத்துக்காகத்தான் கல்யாணம். ஆனால் பைபிள் பணத்துக்காக கல்யாணத்தை சொல்லவில்லை. பைபிள் சொல்கிற நோக்கமே வேறு. ஆனால் உலகம் சொல்லுது பணத்துக்காக கல்யாணம் என்று சொல்லி. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஏதோ பிள்ளை குட்டியை பெற்றுக்கிறணுமே, எங்களுக்கு வயசாயிடுச்சு, பேரன் பிள்ளைகளை பார்க்கணுமே அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்காகவும் கல்யாணம் அல்ல. கல்யாணம் என்பது தேவன் அவருடைய இருதயத்தில் தோன்றின ஒன்று. இது கனத்துக்குரிய ஒன்று. இது அவர் மனதில் ஏற்பட்டது மாத்திரமல்ல, இவைகளை குறித்து நிறையா திட்டங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு நான் ஒரு 7 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறதே ஒழிய மாம்சீகமாய் நாம் யோசிக்கிற காரியங்கள் தேவனுடைய திட்டமாய் இருக்க முடியாது. காசுக்காக, பிள்ளை குட்டியை பெற்றுக்கிறதுக்காக, வயசாகிறதுக்காக, அவனை கால் கட்டு போட்டு விடுறதுக்காக, எப்படியாவது பண்ணி வைக்கணுமே அப்படின்றதுக்காக கல்யாணம் கிடையாது. கல்யாணம் என்பது தேவனுடைய இருதயத்திலிருந்து தோன்றினவைகள். அவருக்கு அவைகளை குறித்து நோக்கங்கள் இருக்கிறது. நோக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள், பெரிய தாக்கங்களை வாழ்க்கை ஏற்படுத்தலாம். எல்லாம் எளிமை நிற்போம்.